உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்கள் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ ரிவேன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 16/8/2026 முதல் 22/8/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக பார்த்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி. இந்த மாதம் சதுர்த்தி, அடுத்த மாதம் விநாயகர் சதுர்த்தி. அதனால் இந்த மாதம் சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது அதீத புண்ணியம், மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அருகம்பில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், தடை நிவர்த்தியாகும். 17/8/2026 திங்கட்கிழமை நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி. ரொம்ப விசேஷமான பஞ்சமி இது. கட்டாயம் நாகதோஷம் உள்ளவங்க பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபாடு செஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நாகதோஷம் உள்ளவங்க எங்கே போகிறதுனா, நீங்கள் சேலத்தில் கிடைங்கன்னா திருச்செங்கோடு போங்க. அங்கே ஆதிசேஷன் படுத்துக்கிட்டு இருப்பார் நடுமலையில், திருச்செங்கோட்டில். வழிபாடு பண்ணுங்கள், நிறையா நல்லதுகள் நடக்கும், நிறையா மாற்றங்கள் வரும். யாரெல்லாம் திருச்செங்கோடு போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பஞ்சமி அன்னைக்கு யார் போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குங்க, வாய்ப்புள்ளவங்க போய் பாருங்கள். அதீத புண்ணியமான ஒரு ஸ்தலம், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். திருமணம் ஆகிட்டால் முதல்ல போகிற ஸ்தலமே குலதெய்வ கோயில், அடுத்தது திருச்செங்கோடு தான். அதனால் முதல்ல போகிற ஸ்தலம் குலதெய்வங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி மாதிரி கட்டாயம் நம்ம செய்வோம். அதுக்கு அடுத்ததாக போகிறது தான் திருச்செங்கோடு, திருமணம் முடித்தோடனே போகிறது. சரிங்களா? இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் நாமக்கல்லில் இருக்கிறவங்க, ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த சரௌண்டில் இருக்கிறவங்களாம் அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா பஞ்சமி தேதி அன்றைக்கி நாகதோஷம் உள்ள அவங்க குழந்தைகள் திருமணம் ஆகாமல் இருக்குது, இல்லை குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்குன்னா கட்டாயம் கூட்டிகிட்டு போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமாக தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். 18/8/2026 செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் மறக்காமல் கடைபிடிங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் நல்லது. முருகனுக்கு உகந்த நாள். சாயங்காலம் போய் 6 முகனை பார்த்து 6 விளக்கேற்றிட்டு சஷ்டியை படிச்சுட்டு வந்தீங்களாவே உங்கள் கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும். சந்தோஷமாக செய்யுங்க. யாரெல்லாம் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி அன்னைக்கு படிக்கிறீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில பேர் வீட்டில் டேப் ரெக்கார்டு போட்டு விட்ருவீங்க, அது இன்னும் சிறப்பு. வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்க இன்னும் நான் இதெல்லாம் பண்ணுறதே இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே சஷ்டி கேஸ்ட்டை போட்டு விட்ருங்க. வீட்டில் 6 விளக்கு ஏற்றிடுங்க, கன்ஃபார்மாக நல்லதுகள் நடக்கும். 6 விளக்கு மண் விளக்கு வாங்கிட்டு ஏற்றினாலும் சரி, குத்து விளக்கில் 5 முகம் இருக்கும். தனியாக ஒரு துணை விளக்கு ஒன்று ஏற்றுனீங்களாலும், காமாட்சி விளக்குந்து ஏற்றினாலும் 6 விளக்கு தான். 6 தீபம் போட்டிங்களாவே அங்கே முருகன் வந்துடுவார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை போக்கிடுவார். 20/8/2026 வியாழக்கிழமை அஷ்டமி. ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த நாளில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், காளி கோயிலுக்கு போங்க, ரொம்ப நல்லது. வாய்ப்புள்ளவங்க பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரி அஷ்டமி ரொம்ப நல்லது. வளர்பிரி அஷ்டமிலையும் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். 21/8/2026 வெள்ளிக்கிழமை வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. எல்லோரும் வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணுவீங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். லட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. வாய்ப்புள்ளவங்க நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் வாங்க. 16 லட்சுமியோட தரிசனத்தில் வரலட்சுமி பூஜையை கொண்டாடலாம். ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் தொழிலில் கஷ்டப்படுறவங்க, தொழிலில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்காக மிக சிறந்த ஒரு ஹோமம் பண்ணுறோம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி காலையில் 9 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுங்க, யாகம் நடக்கும், அதை கவனிங்க. அதுக்கு அடுத்தது சுவாமி சிறப்பு பூஜைகள் நடக்கும். 108 விளக்கு போடுவோம். அதை தொடர்ந்து அன்னதானம் நடக்கும். மறக்காமல் வந்து சேவிச்சுட்டு போங்க, நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி கோயிலில் நடக்கிறது ரொம்ப விசேஷமான பூஜை, மறக்காமல் வந்துடுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வாரம் இப்போ நடந்து முடிஞ்ச ஆடி போகிறதுக்கு வளையல் அலங்காரம் சுவாமிக்கு பண்ணோம், பாருங்கள் நல்லாயிருக்கும். எப்படி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பின்னாடி பண்ணியிருக்கோம், முன்னாடியும் சுவாமிக்கு போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் வளையல் சேர்த்து பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த வருஷம் எங்களால் முடிஞ்சளவு மக்கள் டொனேட் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஒரு 10-20 கட்டு டொனேஷன் வந்துச்சு. நாங்கள் கோயில் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கட்டு போட்டோம். மொத்தம் 40 கட்டில் செஞ்ச ஒரு டிசைனிங் தான் அது. எல்லா சுவாமிக்குமே வளையல் போட்டோம். பாருங்கள், எல்லா சுவாமிக்குமே வளையல் போட்டிருப்போம், தரிசனம் பண்ணிக்கோங்க. குபேரன் சித்திரலாக்காகவும் வளையல் போட்டாச்சு, சித்திரலாக்கா அம்மாவுக்கும் வளையல் போட்டோம். அதனால் ரொம்ப நல்லது. வாங்க 14 லட்சுமி தரிசனம் பண்ணுறதுக்கு. லக்ஷ்மியோட அனுகிரகம் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா அந்த கோயிலுக்கு வரலாம். எல்லா கிடைக்கும், கோயிலுக்கு வந்தால் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான் ஒரு விஷயம். இந்த கோயிலுக்கு வரணுன்னா லக்ஷ்மி உங்களை பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்படணும். அவங்க ஆசைப்பட்ட மட்டும் தான் வர முடியும். உங்களை ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துடுங்க.
இல்லைனா கனவுல வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர்த்து கனவுல சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. உங்களையும் அந்த மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரிங்க, நம்ம தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுக்கு போகலாம். அன்பு பக்தர்களே, போன வாரம் நாங்கள் அந்த 16 மங்கள பொருட்கள் என்னென்னு ஒரு சிலர் காட்டினோம். இந்த வாரம் ஒரு சிலர் காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ராஜராஜ சோழ ரக்ஷா. இது ரொம்ப விசேஷமானது. இதை நீங்கள் இந்த திலகம் தொழில் செய்கிறவங்க இட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிற எதிரி தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கி கொடுக்கும். இதை நீங்கள் 360 நாள் அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுப்போம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப விசேஷமானது. இது ரொம்ப விசேஷமானது, புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததான் உங்கள் தொழில் நிறுவனத்தில் நீங்கள் எத்தனையோ விளக்கு ஏற்றிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது குபேரன் விளக்கு. இந்த விளக்கில் தான் நீங்கள் அங்கே போய் தீபம் ஏற்றணும். இங்கே நீங்கள் கோயிலில், லக்ஷ்மி கோயிலில் தீபம் ஏற்றி எல்லா சாமிக்கும் தட்டில் அப்படி காட்டிடுவீங்க. ஓகேங்களா? சுவாமிக்கு தட்டில் காட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த தீபத்தில் தான் நீங்கள் தொழில் நிறுவனத்தில் ஏற்றிட்டு இருந்தீங்களா, குபேர சம்பத் உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். இது ரொம்ப விசேஷமானது. அந்த விளக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக லட்சணமாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ரொம்ப நல்லது. அதற்கும் அடுத்ததாக நம்ம காட்டக்கூடியது தான் தாமரை மணிமாலை. இதை நீங்கள் அணியிறப்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும். அதே போல் இதை வீட்டில் வச்சுக்கிட்டிங்களாவே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். சரிங்களா? நீங்கள் தொழில் செய்கிற நிறுவனத்தில் இருக்கிற சாமி படத்தில் போட்டு வச்சிட்டிங்களாவே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு 127 மூலிகை சாம்பிராணி பொடி. இதை வாரம் வெள்ளிக்கிழமை தூப்பிக்கிட்டு வாங்க. நீங்கள் போகிற சாம்பிராணிலே கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். உங்கள் தொழில் நிறுவனத்தில் இருக்கிற எதிர்மறை சக்தியெல்லாம் நிவர்த்தியாகி நல்லதுகள் அனைத்தும் நடக்கும். அதிகமான நன்மைகள் நடக்கும். பயன்படுத்தி பாருங்கள். ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நாங்கள் அடுத்ததாக கொடுக்க இருக்கிறது வந்து பார்த்திங்களா தாயத்து. இதை நீங்கள் அணிஞ்சிட்டிங்களா உங்களை யாரையும் தொந்தரவு செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதில் 16 மூலிகையோட வேர்கள் போட்டு பூஜை பண்ணி யாகத்தில் வச்சு தான் கொடுக்குறோம். பயன்படுத்திக்கோங்க. இந்த தாயத்து வந்து ரொம்ப விசேஷமானது. 16 மூலிகை கலந்த தாயத்து. பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை உணர்வீங்க. கரெக்டுங்களா? பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கொடுக்குறது 16 லக்ஷ்மியோட படம். உங்கள் தொழில் நிறுவனத்தில் மாட்டிக்கலாம். அதீதமான நன்மைகள் நடக்கும். 16 லக்ஷ்மியும் பூஜை பண்ண உங்களுக்கு 16 பேரொருள் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இந்த வரம் கொடுக்கும் வரலட்சுமி நாளில் வந்தீங்கன்னா இத்தனை 16 பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் வீட்டுக்கு. ரொம்ப குறைவான ஒரு கட்டணத்தில் தான் இந்த பூஜையை நான் பண்ணுறோம். இந்த பூஜையில் ஹோமம் இருக்குது. அதுக்கடுத்து இத்தனை 16 பொருள் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்களா சுவாமிக்கு எல்லாம் அபிஷேக பொருள்லாம் வாங்கி தரதெல்லாம் உங்கள் சார்பாக கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப விசேஷம். நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இது 100%. இந்த ஒரு பூஜை மிஸ் பண்ணிங்களா 1 வருஷம் காத்திருக்கணும். கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மகாலட்சுமி தரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. 100% உங்கள் தொழில் வளம் அதீத லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூஜையை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கை தரம் 100% உயரும். தொடர்ந்து நம்ம வாரராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும், 4ஆம் இடத்துல புதன் குருவும், 5ஆம் இடத்துல சூரியன் கேதுவும் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல ராகுவும், 12ல் சனி வக்ரநிலையில் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 28/2026 வியாழக்கிழமையிலேருந்து உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது. 22/8/2026 பகல் 2:26 வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சகோதரிகளில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குறிப்பாக இளைய சகோதரிகளில் பிரச்சனை வரப்போகுது. ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை சம்மந்தமாக வரலாம். வண்டி வாகனத்தில் மெதுவாக போங்க. வண்டியில் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம், இல்லை சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகலாம். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோயிலேருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு உங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நன்மை அதிகம் கிடைக்கும். பயப்படுறதுக்காக சொல்ல, பாதுகாப்புக்கு சொல்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுக்கிறீங்க நம்புகிறேன். நம்மளுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். பயம் தேவையில்லை. புரியுதா? தைரியமாக இல்லைங்க. வழி சொல்லிடுறல, பிரச்சனைக்கான தீர்வும் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த தீர்வை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்க யாராவது மேசராசிலேருந்து வண்டி வாகனம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வண்டியில் எலுமிச்சம்பழம் வச்சு விட்ருங்க.
பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வச்சு விட்ருங்க. அது அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. சொந்தமாக தொழில் செய்யும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10 கூடிய சனி வக்கரமாக இருக்கிறதுனால 12ஆம் இடத்துனால செலவு குறையும் வாய்ப்பு உண்டு. புதிய செலவுகள் உருவாக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லதுகள் நடக்கும். தந்தை வழி உறவினரால் ஆதாயம் உண்டு இந்த வாரம். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டெவலப்பர், லேஅவுட் செஞ்சு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களால தான் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அந்த தொழிலில் ஏதாவது கஷ்டம், பிரச்சனை, தொல்லைகள் இருந்தால் கண்டிப்பாக நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடைபெறும் வரம் கொடுக்கும் வரலட்சுமி மகா ஹோமத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். இது மிக விசேஷமான பூஜை. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு 16 விதமான மங்கள பொருட்களை கொடுக்குறோம். அது என்னென்னு கீழே காட்டுவாங்க, பாருங்கள். இது சம்மந்தமான தகவல் தேவைன்னா அந்த நம்பருக்கு எனக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக பிரச்சனைகள் தீரும், நல்லதுகள் நடக்கும். அதே போல் உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது ஒரு லேண்டு விற்கணும், ரொம்ப காலமாக விற்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், அதை விற்கவே மாட்டேங்குது, அது என்ன காரணம் தெரியல அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைங்கிறது அவங்களுக்கு 100% பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக. அதனால் வாய்ப்புள்ளவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நண்பர்களை இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டுருங்க. கன்ஃபார்மாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆகாது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவங்ககிட்ட பேசுகிறது பழகிறதால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் விலகியே இருந்துட்டீங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சகோதரன் சகோதரியால் பிரச்சனை வருதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வருது, பணப்பிரச்சனை வருது. தனகாரக நீச்சமாக 6ஆம் இடத்துக்கு போயிட்டான். எதிரிக்கு பலம் ஜாஸ்தி, உங்களுக்கு பலவீனமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் காலம் அமைதியாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தில் கராராக இருந்துட்டிங்கன்னா உங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான கஷ்டகாலம். ஒரு சிலருக்கு திடீர்னு லக்காக வாய்ப்பு வரும், அதை தக்க வச்சுக்கோங்க. அதில் சின்ன சின்ன அவமானங்கள் வரும், அதை அக்செப்ட் பண்ணுங்க. கெட்ட நேரத்தில் நல்லது நடந்தால் ஒரு கெட்டது வரும், அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டால் ஜெயிக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த சூட்சமத்தை கற்றுக்குங்க. என்னடா இது இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வருது, அதில் இவன் நம்மளை ஈகோ டச் பண்ணுறானே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஈகோலாம் ஒன்றும் இல்லை. பொறுமையாக இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கெட்ட நேரத்தில் இப்படி தான் வாய்ப்பு கொடுப்பார் கடவுள். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிடலாம். புரியுதுங்களா? ஜெயிங்க, சந்தோஷமாக இல்லைங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் வரம் தேடுங்க, நல்ல வரணும் அமையும். அதுவரை பொறுமை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது நிச்சயதார்த்தம் பண்ணியில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். குலதெய்வத்தில் போய் பஞ்சதீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க. மாணவமான இருக்குது, கோபம் ஜாஸ்தி, நண்பர்களால் அவமானம், பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கோபதாபங்கள் இருக்க செய்யும், கொஞ்சம் கவனத்தோடு இல்லைங்க. அக்கம் பக்கத்தாடும் விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்க என்ன தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த உணர்றதால, அவங்க என்ன தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க உணர மாட்டாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க உணர மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? குழப்பமாக இதுதான் தோணும். இந்த குழப்பத்தில் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். என்னடா இது நம்மளை ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை இப்போ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஏக்கம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இப்போதைக்கு கண்டுக்க மாட்டாங்க, அதை ஒத்துக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் மேலே பழி சொல்லுவாங்க, அதை பெருசாக நியாயப்படுத்த வேண்டாம். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நியாயப்படுத்த வேண்டாம். ஏன்னா என்ன தான் நியாயம் இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. புரியுதுங்களா? இப்போ இதை காதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இது மூக்குங்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் இருக்குது இப்போ நடக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எளிமையாக ஒரு விளக்கம். சரிங்களா? உங்கள் பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க இது காது அப்படிங்கிறது, அவங்க இது மூக்குங்கிறாங்க. அவங்கள யார் கரெக்டு? நீங்கள் கரெக்டு, அது உங்களுக்கு தெரியுது. அவங்க தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதை 10 பேர் போய் விளக்க தேவையில்ல. உங்கள் மனசாட்சிக்கு தெரியுதா? சந்தோஷமாக இருந்துக்கோங்க, கம்முன்னு விட்டுருங்க, பெருசுப்படுத்த வேண்டாம். இதை போய் மற்றவங்ககிட்ட போய் சொன்னீங்களா, அவங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு கூட சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம விழிப்புணர்வு தேவை. இல்லைன்னா நீங்கள் பயந்துக்குவீங்க, ஐயோ இப்படி இத்தனை நாளாக நல்லா இருந்தாங்களே, இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இப்போ சொன்ன தீர்வு. சரிங்களா? அதை பொறுமையாக
ஹேண்டில் பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள், அவமானங்கள் வரும், கவனத்தோடு இருங்க. வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும், வாகனத்தில் கவனம் தேவை. வேலைக்கு செல்கிறவங்க உச்ச பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது, உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கு ஆகாது, பிரச்சனை வரும், வாக்குவாதம் பண்ணாமல் பொறுமையாக இல்லைங்க. சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் வருமானத்தை விட பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. அந்த அலைச்சல் இருந்தால் தான் அது இப்போ போடுற விதை பின்னாடி மரமாக வந்து நம்மளுக்கு காய் காய்ச்சி கொடுக்கும். அதனால் தைரியமாக செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை வருது, மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க, 3ஆம் இடத்துல புதன் குரு இருப்பாங்க, 4ஆம் இடத்துல சூரியன் கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ல் ராகு, 11ல் சனி பகவான் வக்கரநிலையில் இருப்பார். இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுமா தான் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிற செவ்வாய் பகவானை சொல்லலாம். ஏன்னா 7, 12 கூடியும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறோம். புதிய வருமானம் தேடி தேடி வரும், அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கூடவே செலவும் வரும், ஏன்னா ராசிநாதன் பூர்வ புனிதல் நீச்சமாக இருக்கார் இல்லையா, அதனால் செலவும் வரும், தயாராகிக்கோங்க. 2 விஷயம் கரெக்டாக நடக்கும். வரவுக்கேற்ற செலவு உண்டுங்கிறது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் பயணம் இருக்கும், பயணத்தால் ஆதாயம் உண்டு. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கண் சம்மந்தமான பிரச்சனை அம்மாவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுக்கு மறுபடியும் வாகன செலவு வைக்கிது, வாகனம் நீங்கள் நினைக்கிற அளவு ஓடுறதில்ல, அது ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடியாகுது. இப்போவே பார்த்துட்டிங்கன்னா கம்மி செலவு, கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்ஜின் கூட சீஸ் ஆகிடும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு 10ல் ராகு இருக்கிறதுனால தொழிலில் கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடலாம், நல்லது. புதிய வருமானத்துக்கு ஐடியா கிடைக்கும், அது தக்க வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது விவசாய மதிப்பு கூட்ட பொருள் ஏதாவது செஞ்சிகிட்டு இருக்காங்களா? உதாரணமாக ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, மசாலா ப்ராடக்ட்டு, ஆயில் மில்ஸ், இப்படி யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது செய்கிறாங்களா? அப்படி அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்ருங்க, அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க இருந்தால் கட்டாயம் அனுப்பிச்சி விடுங்க. இல்லை அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நிச்சயம் உடனடியாக அனுப்பிச்சி விட்ருங்க. எதற்காகனா நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிலிருந்து நஷ்டம் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழாவில் நடக்கக்கூடிய ஹோமம். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்திக்கு 16 விதமான மங்கள பொருட்களை கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டாங்கவே அவங்களுக்கு கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். அவங்க ஜாதகம் கட்டாயம் எனக்கு தேவைப்படும், மறக்காமல் அவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா ஜாதகத்தை வச்சு தான் அந்த பூஜையே நடக்குது. அவங்க ஜாதக ரீதியாக எது தடுக்குது, எது அவங்களுக்கு பிரச்சனை, எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது, இல்லை எது நன்மை தரப்போகுதுங்கிறது தெளிவாக ஆலோசனை கூறி அதை தொடர்ந்து அதுக்குரிய பரிகார பூஜைகளை செய்து கொடுத்து 1 வருஷம் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் கண்காணிக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, 16 லட்சுமிகளும் சேர்ந்து. இங்கே கீழே பார்த்தீங்களா 14 லட்சுமியோட கோவில்களை சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த கோவிலில் தாங்க நடக்குது இந்த யாகம். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் செய்கிற தொழிலில் 100% வருஷத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழி கிடைக்கும். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகம் பண்ணணுன்னு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியை உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதால சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தொழிலில் இருந்தாங்களா, மறக்காமல் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிச்சி விட்டுருங்க. அவங்களுக்கு 100% வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இந்த வீடியோ பயன்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பெரிய காரியங்களை அசால்ட்டாக சாதிப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுங்க. அந்த கோவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு விசா சம்மந்தமான சிக்கல்கள் மீண்டும் வருகிறது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அங்கே க்ரீன் கார்டு வாங்கி அங்கே நிரந்தர குடியுரிமை இருக்குன்னா அங்கே இருக்கிற அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஆகாது, இருக்க வீட்டுக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். அதே போல் திடீர்னு ஒரு சில பிரச்சனை வரத்துக்கு தயாராகுது. உங்கள் சுயஜாதத்தை பார்த்து அதுலேருந்து தப்பிக்க வழி தேடிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, கட்டாயம் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர்கிட்ட போய் ஒரு தேங்காய் சிதறு தேங்காய் உடைச்சிருங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற திருஷ்டியும் உடைஞ்சிடும், நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. புரியுதுங்களா? பயப்படாதீங்க, அதுக்கு தான் விட சொல்லிட்டேன். பிள்ளையார் முன்னாடி திருஷ்டி தேங்காய் உடைச்சிருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் நினைச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். புதிய வாய்ப்பு தானாக தேடி வரும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்தில் சொந்த ஊர்லேயே வரணுங்கிறது வாழ்த்துக்கள். மாணவருக்கு கொஞ்சம் கோபத்தால் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஹெல்த்தை பார்த்துக்கணும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தினரிடம் கவனத்தோடு இல்லைங்க.
இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, இந்த வாரம் உங்களுக்கு பணம் தேவைகள் பூர்த்தியாக போகுது. பணம் தானாக கைக்கு வரும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது, அதை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரம் சொந்த பந்தத்துக்குள்ளே சின்ன சின்ன விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா கூட சின்ன அன்பான சண்டைகள் வரும். பணம் சம்மந்தமாக தான், கொஞ்சம் பார்த்து பக்குவமாக டைம் சொல்லிக்கோங்க, அதுதான் நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர்கள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் தீர்த்து சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் செய்யும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் பிஸ்னஸ் சம்மந்தமான கடன் பிரச்சனை நீக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருப்பீங்க. கட்டாயம் அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், அதை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். மறக்காமல் விநாயகருக்கு போய் சிதறி தாங்க வச்சுருங்க, உங்கள் கஷ்டம்லாம் சிதறி ஓடிடும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல புதன் குருவும், 3ஆம் இடத்துல சூரியன் கேதுவும், 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ல் சனி பகவான் வக்கரனில் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். மன நிம்மதி, மன சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கிக்க மாட்டீங்க. மன மகிழ்ச்சியாக கொண்டு போய் கொடுத்துரும் இந்த வாரம். அதுவும் ராசிநாதன் தனக்காரன் இல்லைனால பணம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அதீத சந்தோஷமும் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்தாமல் நல்லதுன்னு சொன்னீங்க, ஏன் நடக்கலன்னு கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நல்லது நடக்கிறது, கிரகம் தயாராகுது. நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சோம்பேறித்தனமாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் சோம்பேறி இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில நேரத்தில் சோம்பேறி ஆக்கும். அதை சிக்காமல் இருந்துக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது? விழிப்புணர்வாக இருப்பீங்கன்னு தெரியும். இட்ஸ் ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 3ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமே, ஒரு சின்ன சலுப்பு தட்டும். அது உண்மையாக இல்லையான்னு கமாண்டு பண்ணுங்கள். அப்படி தட்டுதா, அது கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம், அது கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லுதா, அந்த சொல்ல அக்செப்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் சுற்றிக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்க, உங்கள் ஃபாதர் சொல்லலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப் சொல்லலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலாம், கிளம்பு போகலான்னு. இல்லை ஒரு 5 நிமிஷம் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரேன், சரி போ நான் வரேன் அப்படின்னு பதில் சொல்லாமல் 6வது கிளம்பு போகலான்னா டக்குன்னு கிளம்பி போயிட்டு வந்துடுங்க, நல்ல காரியத்துக்கு. அது நோட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் தான் கிளம்பு போகலான்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டீங்க, அப்புறம் இப்போ பிரச்சனையில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பண்ண முடியாது. புரியுதா? கண்டிப்பாக அந்த மாதிரி போங்க, உங்களுக்கு வாய்ப்பு தானாக வரும். பெரிய மனிதரோட லிங்க் கிடைக்கும், ஒரு பெரிய அரசியல் தொடர்பு ஏற்படும். அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் உருவாகும். பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கீங்களா? கட்டுமான துறையில் பயணிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச காலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம் அப்படி இருக்குதா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கலாம். இவ்வளோ காலம் நல்லா இருந்தது என் பிஸ்னஸ், இப்போ ஒரு கொஞ்ச காலமாக தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசார ஃபீல் பண்ணுறீங்களா? பொருளாதார ரீதியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ராஜாவாக இருந்தேன், இப்போ என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கீங்களா? கட்டாயம் உங்கள் ஜாதகத்தோட கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நாள் நடக்கிற மகா யாகத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை 100% மாறும். ஏற்கனவே சம்பாதிச்சு இருந்த பணத்தை விட டபுள் மடங்காக சம்பாதிக்கிற வாய்ப்பை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கும். கோயிலை வந்து தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் ஜாதக கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கூட இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா இந்த யாகங்கிறது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி தாயிட்ட வரம் வாங்கலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவகோள்களில் சுக்கிர பகவான் தான் அசுரருக்கெல்லாம் தலைவன். புரியுதுங்களா? அசுர குருன்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை. அந்த சுக்கிர பகவானுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அதிதேவதை, யாருன்னா மகாலட்சுமி. புரியுதுங்களா? அப்போ மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபாடு பண்ணால் வரம் வாங்கிக்கலாம். அந்த வரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா ஜெயிக்கலாம். அந்த வரத்தை தப்பாக பயன்படுத்தினா அழிஞ்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் மகாலட்சுமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, சுக்கிர பகவான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த கீழக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் தொழிலை பழையபடி இல்லை அதோட உயர்த்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு மகாலட்சுமி ஏற்படுத்தி தராங்க. நாங்களும் உங்களுக்கு ஹோமத்தில் ஏற்படுத்தி தரோம். 16 விதமான மங்கள பொருட்களை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்விலே மாறும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களோட பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வீங்க, நல்லது அதிகம் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, அதீத சந்தோஷம் கொடுக்கும். தடைகள் நிவர்த்தி ஆயிடுச்சு, வருமான உயர்வு உண்டு. சனி வக்கரம் பெற்று சுக்கிரன் நீச்சம் பெற்று பார்க்குறதுனால விபரீத ராஜயோகம் கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும், பண வரும், சந்தோஷம் கொடுக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தை பார்த்தே ஆகணும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சனாவே உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனையை கொண்டாந்து விட்டுருவோம்.
கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு யூரின் சம்மந்தமான பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருவோம். அவங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் நன்மை நடக்கும் நண்பர்களால். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு மேட்ரிமோனியில் வரம் தேடுங்க. நல்ல வரணும் இந்த வாரத்திலே பிடிச்சிடலாம். வாவணியில் கல்யாணம் வச்சிடலாம். உடனே ரெடி, உடனே கல்யாணம். அப்படி தான் இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி உடனடியாக நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு தரேன், இப்போ நான் டக்குன்னு நடக்குது. அந்தளவுக்கு நல்ல நாள் வந்துச்சு, பயன்படுத்திங்க. மானவமான இருக்குது. கோபத்தை குறைச்சி நிதானமாக சந்திச்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் உபத்தத்தில் மாட்டிக்காதீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உங்கள் தந்தையோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதோட முக்கியம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க வயசானவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நடந்துட்டு இருக்கிறவங்களை படுக்க வைக்கலாம். எங்கேயாவது கீழே விழுந்து மருத்துவ செலவு கொடுக்கலாம். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு உங்கள் சீனியர் மூலிமா பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டோட உதவியால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு பெரிய சிக்கல்லேருந்து தப்பிச்சிருப்பீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அந்த சிக்கல் வராது இருக்கிறது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் பெரிய வருமானம் உங்களுக்கு காத்திருக்குது. இந்த வாரம் அந்த வருமானத்தை அடைஞ்சிருவீங்க. சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் திங்கட்கிழமை பஞ்சமி வருது. குறிப்பாக நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க. தடை நிவர்த்தியாகும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் குரு இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் கேது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும் உங்கள் ராசிக்கு 12 செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 12 செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதாவது வாய் புண்ணு, குடல் புண்ணு இப்படி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வறட்டு இருமல் இந்த மாதிரி தொடர்ந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சரம். சூரியன் ஆட்சி, ஆனால் கேது கொடுப்பார். சூரியன் கேது இணைவு வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏதாவது உங்களை பற்றின ரகசியங்கள் வெளியே கொண்டு வந்து விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பத்தக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. செலவும் நஷ்டத்தையும் காட்டும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? லாரி டீலர்ஸ் வச்சுட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாகனம் அப்படின்னு எடுத்துட்டாவே அதோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனோட அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க அனைவருமே மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபாடு பண்ணிங்களா உங்கள் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. 100% பணம் கொலிக்கும் ஒரு தொழில் இது. அதே சமயத்தில் கவனம் சிதறன்னா பணம் லாஸ் ஆகிற தொழிலும் உங்களுக்கு தான். புரியுதுங்களா? பணம் நல்லா வந்துட்டுருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆகும். ஏன் ஸ்டாப் ஆகுது, ஏன் வருமானம் தடையாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி பூஜனை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் கலந்துக்கணும். உங்களோட சுயஜாதத்தை அனுப்புங்க. இப்போ என்ன தசை புத்தி நடக்குது, எதனால் உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கூறி இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்குரிய பரிகார பூஜையை இப்போ நடக்கக்கூடிய பூஜையில் நீங்கள் கலந்து செஞ்சு கொள்ளலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஆயுசுக்குமே எப்போவும் இவ்வளோ பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்காத அளவுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருவோம். அது இல்லாமல் 1 வருஷம் உங்களை நாங்கள் கண்காணிப்போம். நீங்கள் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்காணிப்போம். அப்படின்னா நான் மட்டும் இல்லை, மகாலட்சுமியும் சேர்ந்து தான். ஏன்னா அதில் ஒரு சூட்சம வழி இருக்குது. உங்களுக்கு ஒரு சில மந்திரங்களை கற்றுக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இதை செஞ்சீங்களா உங்கள் பிஸ்னஸ் மிக 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 பெரிய லெவலில் போகும். அதுக்கு 100% காரணமாக இருக்கும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்கள் தொழில் பன்மடங்கு விருத்தியாகும். அந்த விருத்தி கொடுக்கறதே வந்து மகாலட்சுமி தான். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் ஆலயத்தை. கீழே பார்த்தீங்களா 16 லட்சுமி இருப்பாங்க. மிக பிரம்மாண்டமான கோயில். ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி பூஜையில் இணைஞ்சிக்கோங்க. கட்டாயம் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சி நிதானம் பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் மெதுவாக போய்ட்டு வாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன காயமாக ஆகணுன்றதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டு போயிட்டு வந்துடுங்க. ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைனா டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வந்துடுங்க. வந்த உடனே அறுத்து 4 அறுத்து
குங்குமம் தடவி அப்படி நசுங்கினா ப்ளட் மாதிரி வரும். நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி மார்கால பொட்டு வச்சுட்டு புழிஞ்சு விட்டு 4 பக்கம் தூக்கி போட்டுருங்க. 1 மாதத்துக்கு அதை செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இப்போ இந்த வரக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். தினம் பண்ண முடியலனா வாரத்தில் 1 நாளாவது பண்ணுங்கள். டெய்லி எலுமிச்சங்காய் கொண்டு போயிடுங்க. புரியுதுங்களா? அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அது 100% ஹெல்ப் பண்ணும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் தலை தூக்கும். யாரும் உங்களை ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாமல் சண்டை சச்சரவு கொண்டாந்து விட்டுருவாங்க. கவனத்தோடு இருந்தீங்களா தன்மானத்தை காப்பாற்றிக்கலாம். விழிப்புணர்வு அவசியம் தேவை. தேவையில்லாமல் உங்களை குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது வகையில் பணப்பிரச்சனையில் போய் சிக்கிங்க. அடுத்தவங்க உதவி செய்ய ஓரத்தில் மாட்டிக்கிறது இதெல்லாம் இருக்கும். நண்பர்கிட்ட கொடுத்த பணம்லாம் வராது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கடினமான முயற்சி எடுத்தீங்கன்னா காரியம் வெற்றியாகும். சுக்கிரனும் சனியும் விபரீத ராஜாக்கும் உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் செஞ்ச உறவினர் வழியில் வரன் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். மானவமானே இருக்குது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருக்கணும். 12 செவ்வாய் இருந்தாவே கோபம் தான் ஆனால் வரும். அதனால் வேகத்தை குறைங்க. ரொம்ப பொறுமையாக இல்லைங்க. கடின முயற்சி எடுத்தீங்கன்னா காரிய வெற்றியாகும். இல்லைன்னா ஏதாவது வகையில் சிக்கலாகும். ஆசிரியர் இடத்துல மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கோங்க. இல்லத்த அரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உறவினர்களால் உங்களுக்கு பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களால செலவுகள் வரும். குழந்தைங்க மேலே இன்னும் அன்பு செலுத்துங்க. குழந்தைங்களை இன்னும் பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா நல்லது. நீர்நிலைக்கு போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு குறிப்பாக வண்டி வாகனத்தில் 40க்கு மேலே போக வேண்டாம். அது கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகிட்டு போகுது. பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. 2வது, அப்பா சைடோட உறவினர்களால் ஒரு பகை விரோதம் வரப்போகுது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு பிஸ்னஸில் இப்போ பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. கடின முயற்சி அடைங்க, வெற்றி கிடைக்கும். பணம் வரவுக்கு மீறின செலவு இந்த வாரம் சிக்கனமாக செலவு பண்ணி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயமாக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் வரும். விநாயகருக்கு கட்டாயம் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. பிரச்சனை குறையும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயிலில் 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்கள் இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராசியில் சூரியனுக்கு எதிர்ப்பாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும், 8ல் பார்த்தீங்களா சனீஸ்வர் பகவான் வக்கர நிலையிலும், 11ல் செவ்வாயும், 12ல் புதன் குருவும் இருப்பாங்க. இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் ராசிநாதன் கேது கூட இணைகிறார். அவ்வளோ காலம் 12ல் இருந்தார், இப்போ கேது கூட இணைகிறார். கேதுவும் சூரியன் இணைகிறது அவ்வளோ சிறப்பில்லை. கிரகண நேரம்னு சொல்லுவோம். உங்களோட வளர்ச்சியை தடை பண்ணி காட்டும். நன்மையை பாதகமாக காட்டும். ரொம்ப கவனமாக இல்லைங்க. குறிப்பாக அரசு துறையில் யாராவது இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைங்க. உங்களை அவமானப்படுத்தி விட்டுரும். பயப்படுத்தலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு ஒன்றும் இல்லை, எளிமையான பரிகாரம் தான். ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால் செஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க. சப்பாத்தி, ப்ரெட்டு, பூரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க. ஓகேவா? கோதுமையால் செஞ்ச உணவு, கோதுமை கஞ்சி கூட குடிக்கலாம், நல்லது. புரியுதுங்களா? கோதுமையை தொட்டால் தோஷ நிவர்த்தி. அதை செஞ்சு பாருங்கள். உணவே மருந்து, உணவே பாதுகாப்பு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்யுங்க, நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் 10 கூடியவன் நீச்சமாக 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. பண தேவைகள் தான் ஜாஸ்தி, ஆனால் வருமானம் இல்லை. கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களை தேடி பணம் வரும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. டெக்ஸ்டைல் அண்டு கார்மெண்ட் பிஸ்னஸ் யாராவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா? கட்டாயம் உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த துறையில் இருக்கக்கூடிய நவகோள்களோட அதிபதி யாருன்னா சுக்கராச்சாரியர் தான், சுக்கர பகவான் தான். சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தாயாரை முறையாக நீங்கள் தானிச்சுட்டு இருந்தீங்களா 100% உங்கள் துறையில் நீங்கள் தான் நம்பர் 1. சிம்பிளாக இருப்பாங்க, பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதுதான் இந்த துறையோட சூட்சம மந்திரம். புரியுதுங்களா? உங்கள் ஜாதக கட்டத்திலே பார்த்திங்களா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தான பலங்கள் ரொம்ப நல்லா இருந்தால் இந்த துறையில் நீங்கள் நம்பர் 1 வருவீங்க. ஏற்கனவே நம்பர் 1 இருந்து இப்போ ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வரம் கொடுக்க வரலட்சுமி பூஜையில் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க பொறுப்பு மகாலட்சுமியோடது, எங்களோடது. ஒரு முறை கோயிலுக்கு தரிசனம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்விலே பன்மடங்கு மாறும். உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும்.
மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணோம், அவங்கள எந்த முறையில் வழிபாடு பண்ணால் நம்ம ஜெயிப்போம், உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த சந்திக்கிற நேரத்தில் என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும், என்ன மாதிரி மந்திரங்களை உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்களா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இப்போ இருக்கிறதோட பன்மடங்கு உயரலாம். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டுருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை டேக் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்களும் உங்கள் நண்பரை அழைச்சிட்டு வாங்க. ஒரு டைம் போய் சாமி கும்பிட்டு வரலாம், மகாலட்சுமி தாயாரை பாட்டு வரலாம். ஏன்னா 16 லட்சுமியை ஒரு இடத்துல நீங்கள் சந்திக்கணும்னா இங்கே மட்டும்தான், உலகத்தில் வேறு எங்கேயும் நீங்கள் சந்திக்க முடியாது. ஏன்னா மகாலட்சுமியோட சூட்சம ரூபங்களே 16 தான், மகாலட்சுமியோட வடிவங்கள் 16. அதனால தான் 16ங்கிறது ரொம்ப ரொம்ப வேலை விளையாடான பொருள். மங்கள பொருள்னால் 16 பெற்று பெருவாழ்வார்கள். அது எல்லாமே மகாலட்சுமியோடது. உங்களுக்கு பன்மடங்கு லாபம் கொடுக்குற மாதிரி மாற்றி கொடுத்துருவோம். வாய்ப்புள்ளவங்க வாங்க. இந்த துறை சார்ந்த உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்து போகலான்னா சோம்பேறித்தனம் வருது, சலுப்பு வருது, நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சலுப்பு வருது, லீவு போடலாங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அந்த வாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாதிரி வேலைக்கு போங்கன்னீங்களா உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா உங்களை ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. உறவுக்குள்ளே பகை விரோதம் வருது. அதே போல் ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க, அது சம்மந்தமான சுப தகவல்கள் இந்த வாரம் வரும். வெற்றி உங்களுதாகவே அமையும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க, அது சம்மந்தமான நல்ல தகவல் வரும், காத்திருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வெளியே மூலமாக வரந்து தேடுங்க, நல்ல வரணும் அமையும். மாணவ மாணவியர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை சிக்கல் வரப்போகுது, அவங்ககிட்ட கொஞ்சம் விலகி எழுங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. குறிப்பாக அப்பாவோட உடல்நலத்தை விசாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஒரு சில நேரத்தில் ஸ்கின் அலர்ஜி இருக்குது, அதையும் சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, இப்போ சூரியன் வேறு வந்திருக்காரு, கொஞ்சம் பார்த்து அதிகம் தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. யாரெல்லாம் அதிக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வாரம் அதிகம் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க, கண்டிப்பாக நல்லது. ஆனால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, ஆனால் குடிக்கணும். இதுதான் ஜோசியம், புரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன தான் நம்பி ஒரு காரியத்தை சொன்னால் அவன் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிடுறான்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. தேவையில்லாமல் நம்மளை சிக்கலில் கொடுத்து விட்டானேன்னு ஒரு கவலை இருக்குது. அது கூடிய விரைவில் பிரச்சனை சால்வ் ஆகிடும், நீங்கள் அதை பெருசுப்படுத்த வேண்டாம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண சகோதரிகளுக்கு 10 கோடி 2ஆம் இடத்துலேயே நீச்சமாகனால பண தேவை, பிஸ்னஸ்க்காக பண தேவைக்காக காத்துட்ருக்கீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை போய் விளக்கேற்றி வாருங்க. காளி கோயிலுக்கு போய் பலி கொடுத்துட்டு வாங்க, நல்லது நடக்கும். இதில் 3ல் ஏதாவது ஒன்று செய்யணும், மறக்காமல் செஞ்சுருங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். 6ஆம் இடத்துல ராகுவும், 7ல் சனி வக்கரநிலையிலும், 10ல் செவ்வாய் பகவானும், 11ல் புதன் குருவும், 12ல் பார்த்திங்கன்னா சூரியன் கேது இருப்பாங்க. இந்த சூரியன் கேது 12ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. கண் சம்மந்தமான பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பாரு. தலைவலி அப்படி விட்டு விட்டு போகும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கேது இருக்கார், நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் நமக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்துரும். கரண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க, கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இல்லைனா ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பல்பு பீஸ் போகும், அப்படி ஒளி மங்கும், இதெல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். அப்படி நடந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பயப்படுறதுக்கு சொல்லிங்க, கவனம் தேவை. அப்படி நடந்துச்சுன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் ஒரே ஒரு பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்துடுங்க, மன நிம்மதி தானாக வரும். ஓகேவா, தீர்வு கிடச்சிருச்சா, இப்போ நிம்மதியாக இருக்கலாமா, அவ்வளோதான். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் கிரகங்கள் உங்களை சுற்றி நடக்க வைக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக கன்னிராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சுக்கிரன் நீச்சமான காலம், வண்டி வாகன விபத்து அப்படி கண்ணா பண்ணா நடக்கும். இப்போ நாட்டில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் விபத்து அதிகமாக நடக்கும். அது காரணம் சுக்கிர பகவான் நீச்சம் தான். இந்த சுக்கிரன் ஒருவன் தான் வாகனத்துக்கு அதிபதி. அவர் நீச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைகள் தலை தூக்கும். நீங்கள் வண்டி வாகனத்தில் தான் போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தை பாதுகாப்பு வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனிக்கு வண்டி வாகனம் இருக்குன்னா கன்ஃபார்மாக பூஜை பண்ணி ஒரு பலி கொடுத்துருங்க. குறிப்பாக
உங்களது வந்து காளி தேவி, முனியப்பன், கருப்புசாமி இவங்களுக்கு பலி கொடுத்தாங்கணும். உங்கள் வண்டியை கொண்டு போய் அந்த மாதிரி கோயிலில் நிறுத்தி ஒரு பலி கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு அசைவ விருந்து போட்டுருங்க. கண்டிப்பாக பிரச்சனை வந்து தப்பிச்சுக்கலாம். அந்த நஷ்டம் வராமல் நல்ல பேர் கிடைக்கும். புரியுதுங்களா? அதை செஞ்சுருங்க. ஒரு சிலர் இந்த மாதத்தில் முடிவு பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் ஏற்கனவே போட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி தொழில் தான் பண்ணிகிட்ருக்கணும். ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டெவலப்பர், லேஅவுட் செஞ்சு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களால தான் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அந்த தொழிலில் ஏதாவது கஷ்டம், பிரச்சனை, தொல்லைகள் இருந்தால் கண்டிப்பாக நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடைபெறும் வரம் கொடுக்கும் வரலட்சுமி மகா ஹோமத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். இது மிக விசேஷமான பூஜை. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு 16 விதமான மங்கள பொருட்களை கொடுக்குறோம். அது என்னென்னு கீழே காட்டுவாங்க, பாருங்கள். இது சம்மந்தமான தகவல் தேவைன்னா அந்த நம்பருக்கு எனக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக பிரச்சனைகள் தீரும், நல்லதுகள் நடக்கும். அதே போல் உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது ஒரு லேண்டு விற்கணும், ரொம்ப காலமாக விற்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், அதை விற்கவே மாட்டேங்குது, அது என்ன காரணம் தெரியல அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைங்கிறது அவங்களுக்கு 100% பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக. அதனால் வாய்ப்புள்ளவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க நண்பர்களை இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டுருங்க. கன்ஃபார்மாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நண்பர்களால் ஆபத்துகள் வருது, கவனமாக இல்லைங்க. குறிப்பாக உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றத்துக்கு தடை வரும். எந்த செயல்தான் போட்ட இடத்துலேயே இருக்கிற மாதிரி காரியம் நகர மாட்டேங்குது. கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்தீங்களா உங்களுக்கு தானாக வெற்றிகள் கிடைக்கும், நன்மை அதிகம் கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் கண்ட கனவு நிஜமாகும். ரொம்ப தூரத்தில் மிக பக்கத்தில் வந்துட்டீங்க. அதை உச்ச தூரத்துக்கு இன்னொரு 1 or 2 months தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நல்லது நடந்துடும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடந்திருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் வர கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்காதீங்க, அதுக்கு அக்செப்ட் பண்ணி போங்க. புரியுதுங்களா? அதுக்கு எதிர்கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தேடாதீங்க. அதை ஏற்றுக்கிட்டு நடந்துங்க. உங்களுக்கு வெற்றி உங்களுதாகவே இருக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும், திடீர் திருமணமாக அமையும், குழந்தை செலவில் கல்யாணம் நடக்கும். மாணவிகளுக்கு, ஆசிரியருக்கும் உங்களுக்கும் ஒரு விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. தேவையில்லாத ஒரு சிக்கல் வரப்போகுது. ஒரு சின்ன பிரச்சனையோ சிக்கலோ உங்களுக்கு வர காத்திருக்குது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கவனத்தோடு போயிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்களோட ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப பொறுமையாக ஓட்டுங்க, ஸ்பீடு வேண்டாம், நிதானமாக இல்லைங்க. உங்களுக்கு சீனியருக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது, அவங்ககிட்டருந்து கொஞ்சம் விலகே இல்லைங்க. அதுதான் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண சகோதரிகளுக்கு 10ஆம் கூட 11ஆம் இடத்துல இருக்கிற பெரிய லாபம் கிடைக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதீத சந்தோஷங்கள் கொடுக்கும். ஆனால் கூட இருக்கிற குரு அதை கெடுக்க பார்ப்பார், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சிவபெருமான், பன்னீர் அபிஷேகம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும் 8ஆம் இடத்துல அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமாக இருப்பார். ராசி 8க்கு அதிபதி நீச்சம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் குரு இருப்பாங்க.
11ல் சூரியன் ஆட்சியில் இருப்பார், கூடவே கேது இருக்கும். 12ல் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். இந்த சுக்கிரன் சனி பார்வை அவ்வளோ சிறப்பல்ல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு சின்ன தடை இருக்கும். அது நிவர்த்தி ஆகணும்னா சுக்கிரனோட அதிதேவதையான மகாலட்சுமி வழிபாடு அதிகம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கும் தடை நிறையா இருக்கும். அதையும் மீறி நீங்கள் முயற்சி பண்ணால் தான் வெற்றி உங்களுக்கு அமையும், இல்லைனா பெருசாக அமையாது. அதை புரிஞ்சுக்கோங்க, அவங்க வெற்றியை தக்க வச்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான உயர்வுக்கு வழி கிடைக்கும். அதை தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். பெரிய மனிதரோட தொடர்பு இருக்கும், அதை தக்க வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது விவசாய மதிப்பு கூட்ட பொருள் ஏதாவது செஞ்சிகிட்டு இருக்காங்களா? உதாரணமாக ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, மசாலா ப்ராடக்ட்டு, ஆயில் மில்ஸ், இப்படி யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது செய்கிறாங்களா? அப்படி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க இருந்தால் கட்டாயம் அனுப்பிச்சி விடுங்க. இல்லை அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப நிச்சயம் உடனடியாக அனுப்பிச்சி விட்ருங்க. எதற்காகனா நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிலிருந்து நஷ்டம் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழாவில் நடக்கக்கூடிய ஹோமம். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்திக்கு 16 விதமான மங்கள பொருட்களை கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டாங்கவே அவங்களுக்கு கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். அவங்க ஜாதகம் கட்டாயம் எனக்கு தேவைப்படும். மறக்காமல் அவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா ஜாதகத்தை வச்சு தான் அந்த பூஜையே நடக்குது. அவங்க ஜாதக ரீதியாக எது தடுக்குது, எது அவங்களுக்கு பிரச்சனை, எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது, இல்லை எது நன்மை தரப்போகுதுங்கிறது தெளிவாக ஆலோசனை கூறி அதை தொடர்ந்து அதுக்குரிய பரிகார பூஜைகளை செய்து கொடுத்து ஒரு வருஷம் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் கண்காணிக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, 16 லட்சுமிகளும் சேர்ந்து. இங்கே கீழே பார்த்தீங்களா 14 லட்சுமியோட கோவில்களை சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த கோவிலில் தாங்க நடக்குது இந்த யாகம். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் செய்கிற தொழிலில் 100% வருஷத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழி கிடைக்கும். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகம் பண்ணணுன்னு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியை உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதால சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தொழிலில் இருந்தாங்களா மறக்காமல் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா? இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிச்சி விட்டுருங்க. அவங்களுக்கு 100% வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இந்த வீடியோ பயன்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் குழப்பமும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போங்க. மற்றவங்களை பற்றி குறைகளை உங்கள் நண்பர்கிட்ட சொல்லாதீங்க. அதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே பேசிடலாம், அங்கே போய் சேர்ந்துருது. புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். ஒரு சிலர் உங்களை வேணும்னே தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க. அவங்கள ஜெயிக்கிறதுக்குரிய வழிபாடு முறைகளையும் உங்களை நீங்கள் காத்துக்கிறதுக்கான தேவைகளும் அதிகரிச்சுக்கோங்க. அதுக்குரிய இறைத்தன்மையை வழிபாடு அதிகம் பண்ணுங்கள். குறிப்பாக சஷ்டி அன்னைக்கு வழிபாடு அதிகம் செய்யுங்க. அஷ்டமி அன்னைக்கு கட்டாயம் மகாலட்சுமி கோயில் தரிசனம் பண்ணுங்கள். பெரிய மாற்றம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணவரவு பஞ்சம் இருக்காது. அதீத பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி போன்ற விஷயத்துக்கு சின்னதாக முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு பெரிய ப்ரைஸாக பார்க்கலாம். இந்த வாரம் உங்கள் வேலைக்கு ப்ரமோஷன் உண்டு. சந்தோஷம் தரும் நிகழ்ச்சிகள் நடக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கைகூடி வரும். வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க. பெரிய நம்பிக்கையுரிய விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையுரியங்களோட நட்பு ஏற்படும். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையை சந்தித்து தான் வெற்றி கிடைக்கும். அந்த பிரச்சனையை சந்திக்க நீங்கள் தயாராகிடுங்க. வெற்றி உங்களுதாகவே அமையும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சிக்கு அப்புறம் நடந்து தேடுங்க. அது வரைக்கும் அமைதியாக இல்லைங்க. அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தை நல்லது. துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்களா? கன்ஃபார்மாக குலதெய்வ கோயில் போய் பஞ்சதீபம் ஏற்றுக்கோங்க. 5 மண் விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு சின்ன சின்ன குழப்பமான சூழ்நிலைக்கும் தெளிவாக முடிவெடுக்க முடியாது. கொஞ்சம் நண்பர்களோட உதவி கேளுங்க, கட்டாயம் கிடைக்கும். இல்லத்து அரசுகளுக்கு அக்கம் பக்கத்தார சண்டை வரப்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பேச்சு வழக்கில் நிதானமாக இல்லைங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க நம்பாதீங்க. அவங்களால தான் உங்களுக்கு அவமானம் தேடி வரப்போகுது. ஒரு பெரிய சிக்கல் உங்களுக்காக காத்திருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்து புதிய வேலைக்கான முயற்சி எடுப்பீங்க. இருக்கிற வேலையில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண சகோதரிகள் 10ல் குரு இருக்கிறாரு. நிறையா அட்வைஸு, நிறையா நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் ஆன்மீக விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்களா தொழிலை காப்பாற்றிக்கலாம். இந்த வாரம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் திங்கட்கிழமை பஞ்சமி அன்னைக்கு மறக்காமல் அருகாமையில் பாம்பு முக்கியத்துவம் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நல்லது நடக்கும். இன்னொன்று ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும்.
விவேகமான என்ன பண்ணுற விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி வக்கரம், 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல புதன் குரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் கேது, 11ல் சுக்கிரன். இந்த வாரம் சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 11லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். விருச்சிக ராசிக்காரருக்கு செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், பொருளாதார ரீதியாக தடை வரும். ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 8லேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பணம் தேவைக்கு கிடைக்காது, தேவை பின்னாடி கிடைக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். அதனால் ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி வக்கரனால குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துட்டார், கேது கூட இருக்கார். தொழிலில் உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது வராமல் இருக்கிறதுக்கு வழிபாடு செஞ்சுக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சூரிய பகவானுக்கு ஒரே ஒரு 10 குச்சி ஒரு தீபம் போட்டு அவர் வணங்கினீங்களா ரொம்ப சிறப்பு. அதை மட்டும் ரெகுலராக செஞ்சுருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். யோகாசனம் செய்யணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் டெய்லியும். கண்டிப்பாக இந்த டைமில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம், நல்லதுகள் அதிகம் நடக்கும். அதே போல் மழை காலங்களில் கரண்ட் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீட்டில் ஒயர் எதாவது இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வர சொல்லுங்கள். குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கீங்களா? கட்டுமான துறையில் பயணிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச காலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம் அப்படி இருக்குதா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கலாம். இவ்வளோ காலம் நல்லா இருந்தது என் பிஸ்னஸ், இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசார ஃபீல் பண்ணுறீங்களா? பொருளாதார ரீதியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ராஜாவாக இருந்தேன், இப்போ என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கீங்களா? கட்டாயம் உங்கள் ஜாதகத்தோட கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நாள் நடக்கிற மகா யாகத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை 100% மாறும். ஏற்கனவே சம்பாதிச்சு இருந்த பணத்தை விட டபுள் மடங்காக சம்பாதிக்கிற வாய்ப்பை ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கும். கோயிலை வந்து தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் ஜாதக கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கூட இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா இந்த யாகங்கிறது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி தாயிட்ட வரம் வாங்கலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவகோள்களில் சுக்கிர பகவான் தான் அசுரருக்கெல்லாம் தலைவன். புரியுதுங்களா? அசுர குருன்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை. அந்த சுக்கிர பகவானுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அதிதேவதை, யாருன்னா மகாலட்சுமி. புரியுதுங்களா? அப்போ மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபாடு பண்ணால் வரம் வாங்கிக்கலாம். அந்த வரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா ஜெயிக்கலாம், அந்த வரத்தை தப்பாக பயன்படுத்தினா அழிஞ்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் மகாலட்சுமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, சுக்கிர பகவான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த கீழக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் தொழிலை பழையபடி இல்லை அதோட உயர்த்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு மகாலட்சுமி ஏற்படுத்தி தராங்க. நாங்களும் உங்களுக்கு ஹோமத்தில் ஏற்படுத்தி தரோம். 16 விதமான மங்கள பொருட்களை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்விலேயே மாறும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாஸுக்கு உங்களுக்கு ஒத்து வராது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இதுக்கு காரணம் உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் தான். ஆனால் நீங்கள் அவங்கள தான் ரொம்ப மன போல் நம்பிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் நல்லவன் அப்படின்ட்டு. அவன் நல்லவன் தான், நானும் மறுக்கலை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்கள் மேலே பலி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் நண்பர்கிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க ரீதியாக சலுகைகள் கிடைக்கும், அதை தக்க வச்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளித்து வெற்றி காண்றதுக்கான வழியை தேடிக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு அதிகம் பண்ணிங்களா சக்ஸஸ்ஃபுல் அதிகம் கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி நீச்சம்னா இந்த டைம் வேண்டாம். சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு ராசிநாதன் 8ல் மழைனால உங்களோட நல்ல பழக்கங்கள் தெரியாது, கெட்ட பழக்கங்கள் தீ போல பரவும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, கண்ணியமாக நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் வைத்திய செலவுகள் வரும், கொஞ்சம் மருந்து மாத்திரை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, மலையில் நனையாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்களா நல்லது. ஹெல்த் விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் போய் உபத்திரத்தில் மாட்டிக்காமல் இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் ராசிக்கு 10ல் சூரியன் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. உங்களோட நல்ல பழக்கம்லாம் மறைஞ்சி நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் தான் பெருசு காட்டும். அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழியை தேடிக்கோங்க. அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறிப்பாக திங்கட்கிழமை வர பஞ்சமி அன்னைக்கு அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு உணவு சமைக்கும் போது காரமாக சமைக்காதீங்க, நீங்களும் காரமாக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு சளி பிடிச்சா நீங்கள் காரமாக சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கேற்ற மருந்து எடுத்துக்கோங்க, காரம் அளவாக சாப்பிடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை சம்பந்தமான குழப்பமான சூழ்நிலை ஏற்படும், பண தேவைகள் அதிகமாக இருக்கும், செலவு செய்ய தக்கன அளவு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கடன் வாங்க தயங்க வேண்டாம், தைரியமாக வாங்க, வெற்றி உங்களுக்காகவே இருக்கும்.
இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பஞ்சமி அன்னைக்கு பாம்பு முக்கியத்துவம் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் சேலம் அருகாமல் இருக்குன்னா திருச்செங்கோடு போய்ட்டுங்க. யாரெல்லாம் திருச்செங்கோடு போயிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி வக்கரம், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்துல புதன் குரு, 9ல் சூரியன் கேது, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. ராசி 7க்கு பற்றி கூட 8ல் மறைஞ்சாலும் கூட குரு இருக்கிறதுனால நல்லது நடக்கும். மறைஞ்ச குரு நடந்த பலன் தவிர குரு பார்க்குற இடம்லாம் சிறப்பு. உங்களுக்கு தனகாரன் வீட்டு பார்க்குறாரு, பண கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் பணம் தேடி வந்துடும். உங்களுக்கு தைரியமாக முயற்சி எடுங்க, வெற்றி உங்களுக்காக அமையும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் 8ல் மறைஞ்சு குரு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் வந்து பணம் வரும், ஆனால் பணம் வந்துடும். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக தொழிலை விரிவுபடுத்துங்க, தொழிலுக்கான முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வாழ்வில் பல அற்புதங்களை கண்டிப்பாக பாருங்க. உங்கள் தொழிலில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது, உங்கள் கோபம் அவசரம் தான், அதை கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. எப்போவுமே தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனைக்கு ஒரு குருவை தேடிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உங்களுதாகவே இருக்கும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்து உங்கள் குருவை தேடிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, லாரி டீலர்ஸ் வச்சுட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்களா, அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாகனம் அப்படின்னு எடுத்துட்டாவே அதோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனோட அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க அனைவருமே மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபாடு பண்ணிங்களா உங்கள் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. 100% பணம் கொளிக்கும் ஒரு தொழில் இது. அதே சமயத்தில் கவனம் சிதறன்னா பணம் லாஸ் ஆகிற தொழிலும் உங்களுக்கு தான். புரியுதுங்களா? பணம் நல்லா வந்துட்டுருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆகும். ஏன் ஸ்டாப் ஆகுது, ஏன் வருமானம் தடையாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி பூஜனை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் கலந்துக்கணும், உங்களோட சுயஜாதத்தை அனுப்புங்க. இப்போ என்ன தசை புத்தி நடக்குது, எதனால் உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கூறி இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்குரிய பரிகார பூஜையை இப்போ நடக்கக்கூடிய பூஜையில் நீங்கள் கலந்து செஞ்சு கொள்ளலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஆயுசுக்குமே எப்போவும் இவ்வளோ பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்காத அளவுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருவோம். அது இல்லாமல் 1 வருஷம் உங்களை நாங்கள் கண்காணிப்போம். நீங்கள் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்காணிப்போம். அப்படின்னா நான் மட்டும் இல்லை, மகாலட்சுமியும் சேர்ந்து தான். ஏன்னா அதில் ஒரு சூட்சம வழி இருக்குது. உங்களுக்கு ஒரு சில மந்திரங்களை கற்றுக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இதை செஞ்சீங்களா உங்கள் பிஸ்னஸ் மிக 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 பெரிய லெவலில் போகும். அதுக்கு 100% காரணமாக இருக்கும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்கள் தொழில் பன்மடங்கு விருத்தியாகும். அந்த விருத்தி கொடுக்கறதே வந்து மகாலட்சுமி தான். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் ஆலயத்தை. கீழே பார்த்தீங்களா 16 லட்சுமி இருப்பாங்க. மிக பிரம்மாண்டமான கோயில். ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி பூஜையில் இணைஞ்சிக்கோங்க. கட்டாயம் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நண்பர்களால் நல்லது நடக்கும். எதிர்பாராத காரியம் வெற்றி உங்களுதாகும். வண்டி வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அதன் மூலிமா லாபம் இரட்டிப்பாக இருக்கும். பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. நல்லது அதிகம் நடக்கும். வருமான உயர்வுக்கான வழி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அதுக்கான முயற்சி எடுங்க, வெற்றி உங்களுதாகவே அமையும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்ப்பு வருது, தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வரம் தேடி பாருங்கள், நல்லா வரணும் அமையும். அதாவது மேட்ரிமோனியில் இந்த மாதிரி தேடுங்க, கண்டிப்பாக நல்ல வரணும் அமையும். மாணவ மாணவியருக்கு உங்கள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் தான் ராஜா. அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையாக முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு சின்ன சின்ன கோபத்தாபங்களால் உறவுக்குள்ளே பகை விரோதம் வரும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை வந்து நீக்கும். அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு இந்த வாரத்தில் கண் சம்மந்தமான பிரச்சனை, சின்னதாக ஒரு மருத்துவ செலவு வருது. கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் அப்பாவை. அதே போல் கணவரையும் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் இந்த வாரத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்க சூழ்நிலை வரும். அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு சிக்கல் வந்துட்டு இருக்குது. அவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. உங்கள் வேலையில் நீங்கள் 100% கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஒரு சில வேலைகள் விட்டு வச்சுருக்கீங்க, அதை உடனடியாக செஞ்சு முடிச்சிருங்க. சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறாரு அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அவர் குரு இருக்காரு. அந்த குரு பகவானை விபரீத ராஜாவத்தை கொடுப்பாரு. தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய
கடவுள் சதுர்த்தி நாயகனை வழிபாடு பண்ணுங்கள். சிதறத்தாங்க உடைங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் சிதறி ஓடிடும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 3ஆம் இடத்துல சனி பகவானும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் குரு இருப்பாங்க. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் கேது இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருப்பாங்க. மகர ராசிக்காருக்கு குரு பார்வையால் அதீத நன்மைகள் நடக்கும். கேட்டது கிடைக்கும், தொட்டது தொடங்கும். ரெடியாக இருந்துக்கோங்க. 8ல் சூரியன் வந்திருக்காரு. ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை தேவை. தலைவலி, கண்வலி இந்த பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே போல் வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. அந்த லைசன்ஸு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபைன் வந்துடும் அந்த வாரம். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 9ல் நீச்சமாக இருக்கார். நீச்சல் என்ற ராசிநாதன் குரு கூட இணைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக செலவுகள் அதிகம் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செலவு பண்ணி செலவு குறைச்சி வருமானத்தை அதிகரிச்சுக்கலாம். 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி தொழில் தான் பண்ணிகிட்ருக்கணும். ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டெவலப்பர், லேஅவுட் செஞ்சு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களால தான் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அந்த தொழிலில் ஏதாவது கஷ்டம், பிரச்சனை, தொல்லைகள் இருந்தால் கண்டிப்பாக நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடைபெறும் வரம் கொடுக்கும் வரலட்சுமி மகா ஹோமத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். இது மிக விசேஷமான பூஜை. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு 16 விதமான மங்கள பொருட்களை கொடுக்குறோம். அது என்னென்னு கீழே காட்டுவாங்க, பாருங்கள். இது சம்மந்தமான தகவல் தேவைன்னா அந்த நம்பருக்கு எனக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக பிரச்சனைகள் தீரும், நல்லதுகள் நடக்கும். அதே போல் உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது ஒரு லேண்டு விற்கணும், ரொம்ப காலமாக விற்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், அதை விற்கவே மாட்டேங்குது, அது என்ன காரணம் தெரியல அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைங்கிறது அவங்களுக்கு 100% பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக. அதனால் வாய்ப்புள்ளவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நண்பர்களை இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டுருங்க. கன்ஃபார்மாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களால அவமானம் வரும். அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களை வேணும்னே ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்ட விட பார்க்குறாங்க. நீங்கள் விழிப்புணர்வாக எடுங்க. உங்கள் வேலையில் 100% நடந்துக்கோங்க, எந்த தப்பும் வராது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். புதிய வாகனம் வாங்கி, புதிய பொருள் வீட்டுக்கு வாங்கி மகிழ்வீர்கள். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன தகராறு வரப்போகுது. அது பெரிய தகராறு ஆகக்கூடாதுன்னு நீங்களும் ஆசைப்படுங்க, உங்கள் குடும்பத்தார் ஆசைப்பட்டோம். கொஞ்சம் பொறுமையாக பேசி விட்டு கொடுத்து போனீங்களா குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக வரும். குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டுங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கோங்க. இந்த நேரத்தில் கோபம் வேண்டாம், விவேகம் தான் வேணும். அதனால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அருகாமையில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் லக்ஷ்மி தாயாருக்கு பால் பாயசம் கொடுத்து படைச்சி நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பிட வைங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சண்டை வராது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் விபரீத ராஜயோகம் உண்டு. ஒரு பெரிய வாய்ப்பு கனவு காண்டுட்டு இருக்கிறீங்க. அது உங்கள் நண்பர் மூலிமா இந்த வாரம் அதுக்கான தகவல் வருது, அது தக்க வச்சுக்கோங்க. கன்னி பெண் கன்னி பையனுக்கு திருமண சம்பந்தமான சுப செய்தி வரும். குரு பார்க்குறாரு, ஆனால் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போய் பஞ்ச தீபம் போட்டு அதுக்கப்புறம் வரம் தேடுங்க, நல்ல வரணும் அமையும். மாணவ இருக்குது. 6ல் செவ்வாய்னா காயம் ஏற்படும் இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. விளையாடுறதில், போக்குவரத்தில் கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு குறிப்பாக கணவனை திட்டிகிட்டு இருக்கிறீங்க, திட்டாதீங்க, அன்பாக பார்த்துக்கோங்க. ஒரு சகோதரனா அதுதான் சொல்ல முடியும், அதை கன்டினியூ பண்ணுங்கள். ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு மென்சன் பிரச்சனை சம்மந்தமான குழப்பங்கள் வரும். வயிறு சம்மந்தமான ஒரு பிரச்சனைக்கு அதை நீங்கள் ரொம்ப கற்பனை பண்ணி அதுவாக இருக்குமான்னு நினச்சிருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. டாக்டர்கிட்ட போய் ஒரு செக் பண்ணிங்கன்னா நார்மல் ப்ராப்ளம் தான். சின்ன மருந்து மாத்திரையே சரியாயிடும். பயப்படுற அளவு இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போக தேவையில்ல. புரிஞ்சுக்கோங்க, நல்ல டாக்டரை செக் பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைங்க. மெதுவாக போய்ட்டு மெதுவாக வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் மேனேஜர்கிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவர் சொல்கிற வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதையும் முடிச்சிட்டிங்களா எந்த பிரச்சனையும் வராது. உங்களை அறியாமல் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வருது, லேட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால் நாளைக்கு பார்த்துலாம், அது கண்டிப்பாக பிரச்சனையை கொண்டாடும். உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். உடனடியாக முடிச்சிருங்க, நல்லது நடக்கும்.
சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 10 கூடிய நீச்ச மாட்டாலும் கவலைப்படாதீங்க. வேலையாட்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அது உங்கள் வாழ்வில் மாற்றும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அதான் சொன்னேன், பெருமாள் கோயிலுக்கு போய் பால் பாயசம் பண்ணுங்கள், மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். 2 பேரும் மாற்றி குடிச்சிக்கோங்க அந்த பாயசத்தை, உங்களுக்குள்ள சண்டையே வராது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். குபேரன் யோகம் தரும் கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி வக்கரநிலையும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் குருவும், 7ஆம் இடத்துல சூரியன் கேதுவும், 8ல் சுக்கிரன் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 16ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி மாலை 4:19 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் ராசியில் ராகு இருக்கார், எப்போவுமே நெகட்டிவ் திங்கிங் வரும், யாரையும் நம்ப தோணாது, எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் தோணும். அதுலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு ஆலய வழிபாடு சிறந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு கோயிலில் யாகம் நடக்குன்னா அந்த யாகத்தில் உட்காந்து முழுமையாக பங்கு பெற்றுட்டு வாங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் 10ஆம் அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவீங்க, வருமான உயர்வு உண்டு, அதில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், அதை தக்க வச்சுக்கோங்க. பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கீங்களா? கட்டுமான துறையில் பயணிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச காலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம் அப்படி இருக்குதா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கலாம். இவ்வளோ காலம் நல்லா இருந்தது என் பிஸ்னஸ், இப்போ ஒரு கொஞ்ச காலமாக தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசார ஃபீல் பண்ணுறீங்களா? பொருளாதார ரீதியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ராஜாவாக இருந்தேன், இப்போ என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கீங்களா? கட்டாயம் உங்கள் ஜாதகத்தோட கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நாள் நடக்கிற மகா யாகத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை 100% மாறும். ஏற்கனவே சம்பாதிச்சு இருந்த பணத்தை விட டபுள் மடங்காக சம்பாதிக்கிற வாய்ப்பை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கும். கோயிலை வந்து தரிசனம் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவர் ஜாதக கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கூட இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா இந்த யாகங்கிறது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி தாயிட்ட வரம் வாங்கலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவகோள்களில் சுக்கிர பகவான் தான் அசுரருக்கெல்லாம் தலைவன். புரியுதுங்களா? அசுர குருன்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை. அந்த சுக்கிர பகவானுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அதிதேவதை, யாருன்னா மகாலட்சுமி. புரியுதுங்களா? அப்போ மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபாடு பண்ணால் வரம் வாங்கிக்கலாம். அந்த வரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா ஜெயிக்கலாம், அந்த வரத்தை தப்பாக பயன்படுத்தினா அழிஞ்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் மகாலட்சுமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, சுக்கிர பகவான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த கீழக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் தொழிலை பழையபடி இல்லை அதோட உயர்த்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு மகாலட்சுமி ஏற்படுத்தி தராங்க. நாங்களும் உங்களுக்கு ஹோமத்தில் ஏற்படுத்தி தரோம். 16 விதமான மங்கள பொருட்களை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்விலே மாறும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து பாராட்டு பரிசுகள் கிடைக்கும், மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுற பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி காட்டி விட்ருவாங்க, பார்த்து கவனம் தேவை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்குது, மீண்டும் சிக்காமல் தப்பிச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகம் வருது. ஒரு சுப செலவு பண்ண போகிறீங்க, வீடு மாற்றுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதுக்கான செலவு பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தமான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அந்தளவுக்கு ஒரு நல்லது நடக்குது. கடின முயற்சிக்கேற்ற பரிசு எது தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் திருமணம் வெற்றி அடையும். மாணவருக்கு படிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது சம்மந்தமான முடிவெடுங்க. நீங்கள் நினைக்கிறத விட படிப்பு கொஞ்சம் கடினங்கிறது கொஞ்சம் காலத்தில் உணர்வீங்க. இப்போ ராகு இருக்கனால படிக்கும்போது தெரியுது, ஆனால் எக்ஸாமில் உட்காரும்போது மறக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிங்களாவே நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்துக்கு தலைமை எடுத்து ஒரு விழா நடத்த போகிறீங்க, அந்தளவுக்கு நல்லதுகள் நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களை நம்பி ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிற அளவு ஒரு நல்ல காரியம் அமையும் கொடுக்கும். அதை தக்க வச்சுக்கோங்க, வேண்டான்னு அவாய்ட் பண்ண வேண்டாம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு நீண்ட நாள் ஆசை ஒரு ப்ரொமோஷன், அது இந்த வாரத்தில் அது சம்மந்தமான தகவல் வரும், வாழ்த்துக்கள். சொந்தமாக தொழில் செய்யும் சகோதரிகளுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடிய பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறனால தொழிலை விரிவுபடுத்துங்க, அது சம்மந்தமான நல்ல தகவல் வரும். இடையர்களால்
ஒரு பெரிய வருமானத்துக்கான ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க இந்த வாரம். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கட்டாயமாக பஞ்சமி திதியை ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல திதி. அந்த திதியில் வந்து குறிப்பாக உங்கள் ராசியில் ராகு இருக்கனால பாம்பு முக்கியத்துவம் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழப்பெரும்பள்ளம், திருச்செங்கோடு, நாகநாத சுவாமி கோயில், இந்த மாதிரி பாம்பு முக்கியத்துவம் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இல்லை உங்கள் ஊரில் எங்கேயாவது பாம்பு புத்து இருக்குது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கிறத உணர்வீங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப மறக்காமல் செய்யக்கூடியது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வந்து 14 லட்சுமி தரிசனம் பண்ணி செஞ்சாலும் சரி, அதீத நல்லதுகள் நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி வக்கரமாக இருப்பார். 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல புதன் குரு, 6ஆம் இடத்துல சூரியன் கேது, 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். 12ல் ராகு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 17/8/2026 முதல் 19/8/2026 இரவு 2:35 வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்காரு. 7.5 சனியில் சனி வக்கரமாக இருக்கிறாரு. நல்ல விஷயமாக யோசிக்க வைப்பார் குரு பார்க்கறதுனால. ஆனால் ராசிக்கு 7ல் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கெட்டவனும் பார்த்தா கெட்ட எண்ணங்கள் தான் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் தப்பு செய்யலாம், தப்பு செய்கிற இடத்துல உங்கள் கூட்டி போய் நிற்க வச்சிடும் கிரகம். அதனால் கொஞ்சம் விலகிலுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைங்க. ஒரு இடத்துல பிரச்சனைக்குன்னா தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணும் நண்பர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும். வருமான உயர்வுக்கான வழிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் ஆலோசனையால் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. பணப்பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு கொஞ்சம் இருக்குது. அதுக்கான வழியை நீங்கள் தேடுங்க. உங்கள் சுயஜாதத்தை பார்த்து 2ஆம் அதிபதி, அதுக்கு அடுத்தது 11ஆம் அதிபதி, இந்த ரெண்டுமே பணம் சம்மந்தமான கிரகம். அந்த அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அந்த நட்சத்திரக்குரிய நாளில் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அதுக்குரிய அதிதேவதை இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். வருமானம், கடனை கட்டி முடிக்கலாம். கண்டிப்பாக அப்படி ஒரு சூட்சம பரிகாரம் இருக்குது. நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கீங்களா? கட்டுமானத் துறையில் பயணிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச காலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம் அப்படி இருக்குதா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கலாம். இவ்வளோ காலம் நல்லா இருந்தது என் பிஸ்னஸ், இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக தான் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசார ஃபீல் பண்ணுறீங்களா? பொருளாதார ரீதியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ராஜாவாக இருந்தேன், இப்போ என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கீங்களா? கட்டாயம் உங்கள் ஜாதகத்தோட கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வரம் கொடுக்கும் வரலட்சுமி நாள் நடக்கிற மகா யாகத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை 100% மாறும். ஏற்கனவே சம்பாதிச்சு இருந்த பணத்தை விட டபுள் மடங்காக சம்பாதிக்கிற வாய்ப்பை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கும். கோயிலை வந்து தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் ஜாதக கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கூட இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா இந்த யாகங்கிறது வரம் கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி தாயிட்ட வரம் வாங்கலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவகோள்களில் சுக்கிர பகவான் தான் அசுரருக்கெல்லாம் தலைவன். புரியுதுங்களா? அசுர குருன்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை. அந்த சுக்கிர பகவானுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அதிதேவதை. யாருன்னா மகாலட்சுமி. புரியுதுங்களா? அப்போ மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபாடு பண்ணால் வரம் வாங்கிக்கலாம். அந்த வரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா ஜெயிக்கலாம். அந்த வரத்தை தப்பாக பயன்படுத்தினா அழிஞ்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் மகாலட்சுமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, சுக்கிர பகவான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த கீழக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் தொழிலை பழையபடி இல்லை அதோட உயர்த்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு மகாலட்சுமி ஏற்படுத்தி தராங்க. நாங்களும் உங்களுக்கு ஹோமத்தில் ஏற்படுத்தி தரோம். 16 விதமான மங்கள பொருட்களை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்விலேயே மாறும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் தான் இருக்குது. குறிப்பாக உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஆகலை. அவர்கிட்ட பேசும்போது பழகும்போது வச்சுருக்காங்க, உங்களை பற்றி தவறாக சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டாயம் அவரே புரிஞ்சுக்குவார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாவே போதும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துலனால சொத்து வாங்குவீங்க. அதுவும் உறவினர் சொத்தே வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் நடக்கும், வெற்றிகரமாக அமையும். நீண்ட காலம் ஆசையை ஒன்று இருக்குது, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு. அது சம்மந்தமான நல்ல தகவல் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம், திருமணம் இல்லாத திருமணம், அந்த மாதிரி சுப காரியங்கள் கைகூட போகுது. தக்க வச்சுக்கோங்க. செலவு கண்டு பயந்துக்காதீங்க. பணம் தானாக வந்து சேர்ந்து விடும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால நண்பரோட உதவியால் வாய்ப்பு தேடுங்க. நல்ல வாய்ப்பாக அமையும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் தாரதோஷம்னு சொல்லுவோம். இந்த டைம் திருமணம் வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துருங்க. யாராவது மீனராசிக்காரங்க
திருமணம் பண்ணி ஆகணும்னா குலதெய்வங்களுக்கு போய் 5 நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. கோபத்தை குறைச்சி நிதானமாக சிந்திப்பீங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால கால் வலி முட்டி வலி வரும், பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு 4 செவ்வாய் இருந்தாவே முன்கோபம் ஜாஸ்தி. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. தேவையில்லாமல் சண்டை கோபம் வரும். உங்கள் அம்மாவை வச்சு கணவர் மனைவிக்குள்ளே சண்டை வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சொந்த பந்தங்களால் சின்ன அசௌகரியங்கள் நடக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துச்சுன்னா நல்லது. நீங்கள் ஒரு சில காரியத்தில் பிடிவாதமாக இருக்கிறீங்க. குறிப்பாக சகோதரர்கிட்ட பேச மாட்டேங்கிறதில்ல விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான மனமாற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற சகோதரிகளுக்கு இந்த வாரம் மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. குறிப்பாக 10 கோடிவன் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது நல்லது. குருவும் புதனும் சேர்ந்து பார்க்குறது சொந்த பந்தங்கள் காசு கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம். எந்த கடவுள் உங்களுக்கே தெரியும். பச்சை கலர் போட்ட கடவுள். அது எந்த கடவுள்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன். நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்குவேன். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களில் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.